ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியரட்டிக்கலா பார்க்கறதுக்கு பதிலா டைரக்டா எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா x1 ஆஃப் n, x2 ஆஃப் n அப்படின்னு நமக்கு 2 சிக்னல்ஸ் குடுத்திருக்காங்க. இதனுடைய சர்க்குலர் கன்வல்யூஷன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம x1 ஆஃப் n சிக்னலை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல பிளேஸ் பண்ணணும் அண்ட் x2 ஆஃப் n வந்து கிளாக் வைஸ்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ x1 ஆஃப் n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் x1 ஆஃப் 0th வேல்யூ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல. ஸோ 0th வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, x1 ஆஃப் 0, x1 ஆஃப் 1, x1 ஆஃப் 2, x1 ஆஃப் 3 இங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ x2 ஆஃப் n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற அதே பொசிஷன் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ x2 ஆஃப் 0வை இங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க இருந்து இப்போ நம்ம கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணணும். ஸோ x2 ஆஃப் 1, x2 ஆஃப் 2, x2 ஆஃப் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல வந்து எது கிளாக் வைஸ் எது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஆக்சுவல் கிளாக் வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அவுட்டர் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கிளாக்குடைய ஸ்ட்ரக்சர். இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து உள்ளர இருக்கிற நம்ம கிளாக்குடைய ஹேண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட்ஸ், மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஹேண்டு. ஸோ எல்லா ஹேண்ட்ஸுமே நமக்கு எப்படி மூவ் ஆகும்? கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். ஸோ உள்ளர இருக்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். வெளியே இருக்கிறது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பொசிஷன் வைஸா x1ஓட வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணணும். இங்க நமக்கு 0, 1, 2, 3 இந்த ஆரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து தான் 0th வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது x1 ஆஃப் 0ஓட வேல்யூ 2, x1 ஆஃப் 1ஓட வேல்யூ 1 அண்ட் 2ஓட வேல்யூ 2, 3ஓட வேல்யூ 1. ஸோ ஃபர்ஸ்ட் x1 ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன 2, அதை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் x1 ஆஃப் 1ஓட வேல்யூ 1, நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ 2 அண்ட் லாஸ்ட் வேல்யூ நமக்கு இங்க 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து x1க்குரிய வேல்யூ. x2ஓடது அகைன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா கிளாக் வைஸ்ல. ஸோ 1, 2, 3 அண்ட் 4 அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்படி பேரலா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 2, 2, 1 into 2, 2, 2 into 3, 6, 4 into 1, 4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ x1 ஆஃப் 0உடைய வேல்யூ. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி மீதி 3 வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x2ஓட வேல்யூவை ஒரே ஒரு சாம்பிளா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்ம x2 வேல்யூ நமக்கு இங்க 1 அப்படின்னு இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம இப்படி ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1ஓட வேல்யூ நமக்கு இங்க இருக்கும். ஸோ நமக்கு இங்க 1 கிடைச்சிருச்சு. 4ஓட வேல்யூ இங்க போயிடும். ஸோ 4, 3ஓட வேல்யூ இங்க இருக்கும் 3, 2ஓட வேல்யூ இங்க இப்ப ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இங்க 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த x1ல நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஸோ 2, 1, 2, 1 அப்படின்னு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரே ஒரு சாம்பிள் இப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே ப்ரொசீஜர் மல்டிப்ளை அண்ட் ஆட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ 1 into 1, 4 into 2, 8, 3 into 1, 3, 2 into 2, 4. So 1 plus 4 plus 3 plus 8 is equal to 16 அப்படின்னு நமக்கு x1 of 1ஓட வேல்யூ இப்போ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அடுத்து மீதி 2 வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம x1ல எந்த சேஞ்சுமே பண்ண போறது கிடையாது. ஸோ 1, 2, 1 and 2 அப்படின்னு கிடைக்கும். இன்னர் சர்க்கிள்ல மட்டும் நம்ம பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ 2 அப்படின்னு இருக்கிறது இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அதாவது இங்கே 1 இருக்கு, இந்த 1 இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். 4, 3 and 2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 1, 2 plus 2 into 1, 2 plus 4 into 1, 4 plus 3 into 2, 6. 6 plus 4, 10, 10. 10 plus 2, 12. 12 plus 2 நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 14 அப்படின்னு தேர்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. லாஸ்ட் வேல்யூ. ஸோ அகெயின் x1ல நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ 1, 2, 1 and 2 அப்படின்னு இருக்கு. இன்னர் சர்க்கிளில் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே 1 இருக்கிறது இப்போ இந்த வேல்யூக்கு இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ 1, இங்கே நமக்கு 2 கிடைக்கும், இங்கே 3 அண்ட் இங்கே நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 2, 4 plus 1 into 3, 3, 1 into 1, 1, 4 into 2, 8. ஸோ 8 plus 1, 9, 9 plus 3, 12. 12 plus 4 நமக்கு 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக எப்படி வேல்யூஸ் கிடைச்சிருக்குன்னா 14, செகண்ட் வேல்யூ 16, தேர்ட் வேல்யூ 14 அண்ட் ஃபோர்த் வேல்யூ 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் இங்கே இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சர்க்கிள் கன்வல்யூஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏன் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் இந்த 1 நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா
இங்க ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு இதே ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்னர் சர்க்கிளை மட்டும் ஒரே ஒரு சாம்பிளை நம்ம ஷிஃப்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு சாம்பிளுக்கான வேல்யூஸ் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி சர்க்கிள் மெத்தட். இதுலயே நமக்கு இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ 1 2 -1 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச் ஆஃப் என் வேல்யூ 1 2 0 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி x3 ஆஃப் n கண்டுபிடிக்கணும், which is nothing but product of x of n convolution with h of n. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்மேட் எப்படி அப்படின்னா நமக்கு அவுட்புட் தேவையான x3 வேல்யூஸை 0 1 2 3 ஏன்னா 4 சாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதை இங்கே எழுதியாச்சு. which is equal to ஃபர்ஸ்ட் சிக்னல் தான் நம்மளுடைய ஹெச் ஆஃப் என் சிக்னல், செகண்ட் தான் நம்மளுடைய எக்ஸ் ஆஃப் என் சிக்னல். எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சிக்னல் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் சிக்னலோட வேல்யூஸை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 0th எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3. ஃபர்ஸ்ட் காலமை ஃபில் பண்ணியாச்சு. இங்கே லாஸ்ட்டாக என்ன வேல்யூ நம்ம முடிச்சிருக்கோமோ இதே வேல்யூவை இங்கே ரிப்பீட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆஃப் 3 எழுதியாச்சு. அகைன் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2. இங்க 2ல முடிஞ்சிருக்கு. இந்த ரிப்பீட் ஆகிற வேல்யூவை இங்க மறுபடியும் எக்ஸ் ஆஃப் 2க்கு ரிப்பீட் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கு எக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1. அகைன் இந்த 1 இப்போ நம்ம இங்க ரிப்பீட் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணோம்னா எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட் அகைன் இப்போ எக்ஸ் ஆஃப் 0. ஸோ இங்க என்ன ஸ்டார்ட் பண்றோமோ அதே வேல்யூ நமக்கு இங்க எண்ட் ஆகுற மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ இங்க 4 வேல்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4x4ல வந்து கிடைக்கும். And second matrix h of n வந்து h of 0, h of 1, h of 2, h of 3 அப்படின்னு நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வேல்யூஸை ஃபில் பண்ணலாம். x of n-ஓட வேல்யூ வந்து 1 2 -1 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 -1 0 ரிப்பீட் ஆகிற இந்த வேல்யூ 0 எழுதியாச்சு. ஸோ அகெயின் சாம்பிள்ஸை ஃபில் பண்ணோம்னா 1 2 -1 இந்த -1 அகெயின் இங்கே ரிப்பீட் பண்ணணும். மிச்சம் இருக்க வேல்யூ 0. ஸோ நெக்ஸ்ட் 1 2 ரிப்பீட் ஆகிற 2 மிச்சம் வேல்யூ -1 0 and last again 1. so 1ல ஸ்டார்ட் ஆகி 1ல எண்ட் பண்ணியாச்சு. and h of n values நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 2 0 and 0. so இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 into 1 1 2 into 0 0 and இந்த வேல்யூமே 0. so 1 தான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 2 into 1 2 1 into 2 2 மிச்சம் ரெண்டு வேல்யூஸ் 0. நெக்ஸ்ட் -1 into 1 -1 2 into 2 4 மிச்ச ரெண்டு வேல்யூஸ் 0. நெக்ஸ்ட் 0 -2 மிச்ச வேல்யூஸ் 0, which is equal to 1 4 3 and -2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான x3 of n உடைய வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ அவுட்புட் வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என் இங்கே கொடுத்துருக்காங்க. x3 வேல்யூ இங்கே நமக்கு 5 வேல்யூஸ் இருக்கு. ஸோ x3 of 0, x3 of 1, x3 of 2, x3 of 3 and x3 of 4. ஸோ 5 சாம்பிள்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு, which is equal to ஸோ வேல்யூஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 3 -2 0 and 0. இந்த 0வை இப்போ இங்கே நம்ம ரிப்பீட் பண்ணணும். அகெயின் சாம்பிள்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 3 -2 0 இது ரிப்பீட் ஆகிற 0, மிச்சம் இன்னொரு 0 இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் 2 3 -2 -2வை இப்போ ரிப்பீட் பண்ணணும். ரிமைனிங் இருக்கு 2 zeros ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகெயின் 2 3 ரிப்பீட் ஆகிற 3 -2 ரிமைனிங் 2 zeros and ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 2. ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல இங்கே வந்து நம்ம முடிச்சிருக்கோம். and h of n வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 0 and 0. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி மேட்ரிக்ஸை எழுதணும் அப்படின்னா 2 into 1 2 and 0 இங்கேயும் 0 மிச்ச வேல்யூஸ் ஸோ 0. நெக்ஸ்ட் 3 into 1 3 plus 2 into 2 4 0 0 and இங்கேயும் 0 இருக்கு. நெக்ஸ்ட் -2 into 1 -2 3 into 2 6 2 into 3 6 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இங்க 0, ஸோ -2 into 2 -4 3 into 3 9 மிச்ச வேல்யூஸ் 0. நெக்ஸ்ட் இங்க ரெண்டுமே 0, ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் 0 -2 into 3 -6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2 7
6 plus 6 12, 12 minus 2 10, minus 4 plus 9 so 5 minus 6 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான அவுட்புட் சாம்பிள்ஸ்.